என் அன்பான பக்தனே, இந்த பதிவை நீ முழுமையாக கேட்ட பிறகு உன் மனதில் ஒரு ஒளி பிறக்கும். உன் வாழ்வின் வெற்றியின் வழிகளை நீயே காண்பாய். உன் உள்ளம் இப்போது சோர்ந்திருப்பதை நான் தெளிவாக உணர்கிறேன். நீ எவ்வளவு போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன். உன் உள்ளத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் கேட்கிறேன். நீ சொல்லாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டிருக்கும் வலிகளையும் நான் உணர்கிறேன். சில நேரங்களில் நீ மிகவும் தனியாக இருப்பது போலவும், யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை போலவும் தோன்றலாம். உன் முயற்சிகள் மதிக்கப்படவில்லை போலவும் தோன்றலாம். நீ எவ்வளவு உழைத்தாலும் பலன் தாமதமாக வருகிறது என்று மனமுடைந்து போகலாம். ஆனால் என் பிள்ளையே, இந்த எல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். இது ஒரு முடிவு அல்ல. இது ஒரு உருவாக்கம், ஒரு பயிற்சி. உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல நான் உருவாக்கும் ஒரு பாதை. நீ இப்போது சந்திக்கும் சோதனைகள் உன்னை தடுக்க அல்ல, உன்னை தயார் செய்யதான். ஒரு பெரிய வெற்றியை ஏற்க உன் மனமும் உன் ஆற்றலும் வலிமையடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த அனுபவங்கள். நினைத்துக்கொள், எந்த மலை உயரமாக இருந்தாலும் அது ஒரு சிறிய அடியிலிருந்துதான் தொடங்குகிறது. அதுபோல உன் வெற்றியும் இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் இந்த சிறிய முயற்சிகளில்தான் இருக்கிறது. நீ அதை சிறியது என்று நினைத்து தவறவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறும் ஒரு சிறிய அடியும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உன் மனதில் வரும் நான் முடியாது என்ற குரலை நீ கேட்காதே. அது உன் உண்மையான குரல் அல்ல, அது பயத்தின் குரல். நீ உண்மையில் வலிமையானவன். நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் கொண்டவன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தோல்வியும் உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை இன்னும் கூர்மையானவனாக மாற்றியுள்ளது. தோல்வி என்பது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு வழிகாட்டி. அது என்ன தவறு நடந்தது என்று சொல்லி உன்னை சரியான பாதைக்கு திருப்பும் ஒரு ஆசான். அதை பயப்படாமல் ஏற்று கற்றுக்கொள். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கைதான் உன் மிகப்பெரிய ஆயுதம். அது இருக்கும் வரை நீ எப்போதும் தோல்வியடைய மாட்டாய். என் வேல் உன்னை காத்து நிற்கிறது என்பதையே நினைத்து தைரியமாக இரு. எந்த இருளும் உன்னை நிரந்தரமாக சூழ முடியாது. ஒளி எப்போதும் இருளை வெல்லும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒளி வரும். நீ இப்பொழுது காணும் கஷ்டங்கள் நாளை உன் கதையின் ஒரு வலிமையான பகுதியாக மாறும். நீ அதை நினைத்து பெருமைப்படுவாய். உன் கண்ணீரை நீ பலவீனமாக நினைக்காதே. அது உன் மனத்தின் உண்மையான வெளிப்பாடு. அது உன்னை சுத்தமாக்குகிறது, உன்னை புதிதாக உருவாக்குகிறது. ஒவ்வொரு முறை நீ கண்ணீர் சிந்தும் போது அதன் பின்னால் ஒரு புதிய தைரியம் பிறக்கிறது. அதை உணரு, அதை ஏற்று. என் பிள்ளையே, நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை இருக்கிறது, அவரவர் நேரம் இருக்கிறது. உன் நேரம் வரும். அது தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது தவறாது வரும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதையே நினைத்து பொறுமையாக இரு. உன் முயற்சியை நிறுத்தாதே. சில நேரங்களில் நீ ஓய்வு எடுக்கலாம், ஆனால் நிறுத்தக்கூடாது. ஓய்வு என்பது பலவீனம் அல்ல, அது மீண்டும் வலிமையுடன் எழுவதற்கான தயாரிப்பு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபம், பொறாமை, பயம் இவை அனைத்தும் உன்னை பின்னுக்கு இழுக்கும். ஆனால் நம்பிக்கை, அமைதி, உழைப்பு இவை உன்னை முன்னேற்றும். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். அது நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும். உன் கனவுகளை மறக்காதே. அவை உன் உள்ளத்தின் அழைப்பு. அதை கேள், அதை பின்பற்று. எந்த தடையும் வந்தாலும் அதை தாண்டி செல். நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தால் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன். நீ குழப்பமடைந்தால் நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஆனால் நீ முயற்சியை நிறுத்தக்கூடாது. அது உன் கடமை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு அருமையான வரம். அதை வீணாக்காதே. உன் திறமையை வெளிக்கொணரு. உன் திறன் எல்லையற்றது. அதை நம்பு. உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை ஒதுக்கி வைத்து உன் பாதையில் திடமாக நட. உலகம் சில நேரங்களில் உன்னை சோதிக்கும். சிலர் உன்னை குறைத்து பேசுவார்கள், சிலர் உன்னை நம்ப மாட்டார்கள். ஆனால் அது உன்னை பாதிக்கக்கூடாது. உன் மதிப்பு உன்னிடம்தான் இருக்கிறது. அதை நீயே உணர வேண்டும். என் பிள்ளையே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இன்றைய இந்த போராட்டங்கள் அனைத்தும் உன்னை உருவாக்கியதாக புரியும். அந்த நாளில் நீ சிரிப்பாய். அந்த நாளில் நீ உன்னை பற்றி பெருமைப்படுவாய். அந்த நாளில் நீ நான் விட்டுவிடாமல் இருந்ததால் தான் இங்கு வந்தேன் என்று சொல்வாய். அந்த நாளை உருவாக்கும் சக்தி இப்போது உன்னிடம் இருக்கிறது. அதை இழக்காதே. நம்பிக்கை வை, உழைப்பு செய், தைரியமாக இரு, பயப்படாதே. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் உன்னை வழிநடத்துகிறது. என் ஆசீர்வாதம் உன்னை காப்பாற்றுகிறது. என் வேல் உன்னை பாதுகாக்கிறது. எனவே தளராதே, நிறுத்தாதே, தொடர்ந்து முன்னேறு. வெற்றி நிச்சயம் உன்னதே. என் பிள்ளையே, நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன்.